பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான காரியம் சொல்ல விரும்புகிறார். என்ன தெரியுமா? 89ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தில், சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. யாரை? தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ஆண்டவருடைய இதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்ததுனால கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணி இருந்தார். அந்த அபிஷேகம் அவர் மேலே இருந்ததுனால சத்துரு நெருங்க முடியலை. அது மாதிரி நியாயக்கேட்டின் மகன் பிசாசு, அவன் தான் கேட்டை உண்டாக்குகிறவன், சத்துருவாக செயல்படுகிறவன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சத்துரு இருக்கிறான். மனிதர்கள் நம்முடைய சத்துருக்களே அல்ல. மனிதர்களை பயன்படுத்துவதே சாத்தான் தான். நமக்கு விரோதமான மனிதர்களை பயன்படுத்தி கேடான காரியத்தை செய்ய வைப்பது சாத்தான். அதனால தான் அவன் கேட்டின் மகன் என்று சொல்லப்படுகிறான். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, ஊழிய செய்கிற இடத்துல பிரச்சனை போராட்டம், யாரோ பயன்படுத்தப்படுறாங்கல்ல, அந்த மனிதர்களை பார்க்காதங்க, சத்துரு, பிசாசு. அந்த ஆண்டு சொல்கிறாரு, அவன் உன்னை மேற்கொள்வதில்லை, அவன் உன்னை சேதப்படுத்த முடியாது. எப்படி? ஏனென்றால் சாத்தானை ஜெயித்த இயேசு நம்மோடு இருக்கிறார். அந்த அபிஷேகம் நம்ம மேலே இருந்தால் சாத்தான் நம்ம கேடு உண்டாக்க முடியாது. தாவீதின் மேலே தேவன் தன்னுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை வைத்ததுனால கோலியாத்தை வீழ்த்த முடிந்தது, சத்துருவை ஜெயிக்க முடிந்தது. அவனுக்கு விரோதமாக எத்தனையோ முறை சத்துருக்கள் யுத்தம் பண்ண வந்தாங்க, தாவீதை ஜெயிக்க முடியலை. எல்லா யுத்தத்திலும் தாவீதுக்கு ஆண்டு ஜெயம் உண்டாக்கினார். ஏனென்றால் அவன் மேல் இருந்த அபிஷேகம். அப்போ ஆண்டவரே, என்னை உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பும். கேட்டின் மகனாகிய பிசாசு, என் சத்துருவாகிய சாத்தான் என்னை சேதப்படுத்தாதபடி, என்னை மேற்கொள்ளாதபடி என்னை அபிஷேகம் பண்ணுன்னு கேளுங்க. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துட்டா சாத்தானை பிசாசை சுலபமாக மேற்கொள்ளலாம். அவருக்கே தெரியும், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கன்னா தூரத்தில் தான் நிற்பான். ஆவியானவருங்க மேலே இருக்கிறான்னு தெரிஞ்சிட்டாலே அவன் பயப்பட ஆரம்பிச்சிருவான். என்றால் ஆவியானவர் சாத்தானுக்கு விரோதமாய் கொடியேற்றி ஜெயிக்கிறவர். அதனால் இந்த நாளில் ஆண்டவரே, தாவீதோடு இருந்த மாதிரி என் கூட இருங்க, தாவீது அபிஷேகம் பண்ண மாதிரி என்னை அபிஷேகம் பண்ணுங்க. என் சத்துருவாகிய சாத்தான், எனக்கு கேடு உண்டாக்க நினைக்கிற பிசாசின் கிரியைகள் ஒன்றுமே என்னை மேற்கொள்வதில்லை. என்னால் பிசாசை காட்டில என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. ஒரு மாற்றம் இன்றைக்கே உண்டாகும். சூழ்நிலைகள் மாறும். பிசாசு உண்டாக்கி வைத்திருக்கிற ஆபத்தான கேட்டின் சூழ்நிலைகள் மாறிவிடும். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் எனக்கு வேணும். தாவீதை போல உம்முடைய இதயத்திற்கு ஏற்றவனா இருக்கணும், ஏற்றவளா இருக்கணும். தாவீது அபிஷேகம் பண்ண மாதிரி அபிஷேகம் பண்ணும். இந்த பொல்லாத சத்துருவாகிய சாத்தான், கேட்டின் மகனாகிய பிசாசு, எனக்கு கேடு உண்டாக செய்கிற சகல காரியங்களை இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.